அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் நடந்த ஒரு சம்பவம் புகைப்படத்தோடு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு மொத்தம் 3 குழந்தைகள். ஜாஹிருல்லா, கிஸ்மத், யாஸ்மின். ஜாஹிருல்லாவுடைய வயசு 5, கிஸ்மத் என்ற அந்த ஆண் குழந்தையினுடைய வயசு 2, யாஸ்மின் என்ற பெண் குழந்தையினுடைய வயசு 1. இந்த 3 குழந்தைகளையும் ஒரு கிணத்துல தூக்கி வீசிவிட்டு 3 குழந்தைகளையும் சாகடிக்கிறாங்க. 3 குழந்தைகளையும் கிணத்துல வீசினதோடு இந்த பெண்மணியும் கிணத்துக்குள்ள குதிக்கக்கூடிய ஒரு நிலை. இதை பார்த்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த ஆளுகள்லாம் உடனடியா அவர்கள் கிணத்துக்குள்ள குதிச்சு உள்ள தூக்கி வீசப்பட்ட 3 குழந்தைகளையும் அதே மாதிரி அந்த தாயையும் மீட்டெடுக்கின்றார்கள். 3 குழந்தைகளும் ஸ்பாட்லேயே மௌத்தாயிடுறாங்க. 5 வயசு பச்சிலம் பையன், 2 வயசு 1 வயசு, 3 குழந்தைகளும் இறந்த சடலங்களாக வெளியே கிணற்றுக்கு அருகில கிடக்கிறத பார்க்கிறோம். அதோடு இந்த பெண்மணி காயங்களோட அவர்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 6 மாதத்திற்கு முன்பாக அந்த பெண்மணியினுடைய கணவர் அவர் இறந்துடுறாரு. கணவரை இழந்ததுனால தனிமையில் இருந்த அந்த பெண் இன்னொரு ஆளோட கள்ளத்தொடர்பு ஏற்படுகிறது. கள்ளத்தொடர்பு ஏற்பட்ட நிலையில கல்யாணம் பண்ணாமலே கூட்டிட்டு போய் குடித்தனம் நடத்துறான். அவன் பேரு அருள், இந்த பொம்பளை பேரு ஜெரினா. 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க கல்யாணம் பண்ணாமலே. அப்படி இருக்கிற நிலையில அவர்கள் 2 பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. 6 மாசத்துல கள்ள புருஷனுக்கும் இந்த பெண்மணிக்கும் சண்டை. இவனும் நம்மளை விரட்டுறானே, இனிமே இந்த உலகத்துல நமக்கு வாழ்க்கை இல்லை என்ற அடிப்படையில அந்த குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு முடிவுக்கு தானும் சாகணும் என்ற ஒரு நிலைக்கு அந்த பெண்மணி சென்றிருக்கின்றார். அதனாலதான் நான் என் பிள்ளைகளை கொண்டுட்டு நானே செத்து போகலான்னு முடிவெடுத்தேன் என்று அவர் வாக்குமூலம் கொடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப இந்த சம்பவத்திலிருந்து பல விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பச்சிளம் குழந்தையை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு எண்ணம், பெத்த குழந்தைய கொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தாய் செல்கின்றால் அதுக்கு காரணம் என்ன என்றால், தன்னை கவனிக்க ஆள் இல்லை, தனக்கு உணவளிப்பதற்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் எவனும் கிடையாது, இனிமே நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது என்று அவர்கள் எடுத்த முடிவு. இப்படி இந்த 3 உயிர்களையும் பழி வாங்கி இந்த பெண்ணை விட்டிருந்தா இந்த பெண்ணும் கொஞ்ச நேரத்தில் இறந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு. ஆனா அந்த மக்கள் காப்பாத்தினதுனால பொழைச்சா. அப்படின்னும் பொழுது ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறது தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கின்றது. மற்ற இழப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அண்ணனோ தம்பியோ மூத்தா போறாருன்னு வைங்க, அந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி ஒரு குழந்தை மரணித்தால் அந்த பெற்றோருக்கு பாதிப்புன்றது அந்த குழந்தை போயிருச்சு என்ற பாதிப்பாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பையனுடைய தாயோ தகப்பனோ மரணித்தால் தாய் போனாங்க தகப்பன் போனாங்கன்ற ஒரு நிலையில அவனை எப்படியாவது அவனுடைய உறவினர்கள் காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் இந்த கணவன் என்ற சொந்தம் இருக்கா இல்லையா, இந்த கணவன் என்ற சொந்தத்தை ஒரு பெண்மணி இழக்கும் பொழுது அவ நிர்கதியா நிற்கக்கூடிய ஒரு நிலை. அவளை அரவணைக்க ஆள் இருக்காது. அவ யார் இடத்துல போய் இருப்பா, யார் வீட்டுல போய் இருப்பா? கட்டின புருஷன் தான் அவனுக்கு அனைத்துக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். அவனுடைய உணவு மற்ற தேவைகள் அனைத்திற்கும் அவன் தான் பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய நிலையில கட்டின புருஷன் இல்லாம போயிட்டானா நம்மளுடைய வாழ்க்கை போய்விட்டது, அவ்வளவுதான், நம்மளுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று ஒரு பெண்மணி கருதுகின்றாள். ஆனால்
படைச்ச இறைவனை நம்பிக்கை கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரமாட்டான். அவன் அல்லாஹ் மேல தவக்கல் வைப்பான். அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவானே, ஆனால் அல்லாஹ் அவனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை விளங்கிக் கொள்ளாதவனுடைய விளைவுதான் இது போன்ற தற்கொலைகளும் கொலைகளும் பெருகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழல். அந்த போட்டோக்களை எல்லாம் பார்த்தா நம்மளால சகிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு கொடூரமாக அந்த குழந்தைகளுடைய இறப்பு இருக்கின்றது பார்க்கின்றோம். பெத்த தாயை எப்படி கொலை செய்திருக்கிறாளே, தாய் தான் இருக்கிறதுலே பாசத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய ஒரு தாயா இந்த மாதிரியா செய்து இருக்கின்றாள். காரணம் என்ன? நமக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. அதனாலதான் கல்யாணம் பண்ணி கணவனை இழந்த பெண்மணிகள் விதவையாக இருக்கக்கூடிய நிலையில வழி தவறுவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது. நமக்கு எவனும் கேரண்டி கிடையாது, யாரும் நமக்கு பொறுப்பேற்றுக்கிற மாட்டான். நம்மளுடைய தாய் தகப்பன் வீட்டுல போய் நம்ம இருக்க முடியாது, நம்ம கூட பிறந்த எவனும் நம்மளை கவனிக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது எதையாவது கிடைச்ச கொப்பை பிடிச்சி தொங்கிட்டு போவோம் என்ற அடிப்படையில தானே இப்படி ஒரு கள்ள தொடர்பு நோக்கி அந்த பெண்கள் தள்ளப்படுகின்றார்கள். அப்ப அவர்களுக்கு உண்டான அந்த இறை நம்பிக்கை சரியான முறையில் இருக்குமே, ஆனால் அவங்க இந்த மாதிரியான வழிதவரிலிருந்து அவர்களை காத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் இதற்கு தன்னுடைய திருமறையில தீர்வளிக்கின்றான். சூரத்து தலாக் என்ற அந்த 65வது அத்தியாயத்தை நம்ம எடுத்து படிக்கின்றோம். பெண்மணிகள் அவர்களுக்கு தலாக் விடப்படுறதை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான். அவர்களை நீங்க தலாக் விட்டீங்களா, அவங்களுக்கு நீ என்னென்னலாம் செய்யணும் என்ற அந்த சட்ட திட்டங்களையும் அவர்கள் எப்படி இத்தா இருக்க வேண்டும் என்பது குறித்தும் அல்லாஹ் விளக்குகின்றான். அவர்களை நீங்க அலைய முறையில தலாக்கு சொல்லும் பொழுது அவங்கள நீங்க தடுத்து வைங்க என்பது பற்றி அல்லாஹ் விளக்குகின்றான். விளக்கிட்டு வரும்பொழுது சொல்லி காட்டுறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகான போக்கிடத்தை அவன் வழங்குவான். அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து விட்டார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறது நாம பார்க்கின்றோம். இந்த மாதிரியான பெண்களுக்கு தான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். நீ ஏன் உங்களுடைய கணவன் விட்டுட்டான், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் இல்ல, உங்களுக்கு சப்போர்ட் இல்ல, நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு போக்கின இல்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு போக்கிடத்தை வழங்குவான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, நீங்கள் எண்ணி பாராத விதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால் அவனே உங்களுக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான். எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி பாத்தீங்களா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு போக்கிட வழங்குவான். அவன் உங்களுக்கு உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான், உங்களுடைய ரிஸ்க்கு அவன் கேரண்டி தர்றான். நீங்க அவன் மேல தவக்கல் வச்சீங்கன்னா அவனே உங்களுக்கு போதுமானவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால நிர்ணயத்தை அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். அதை நீங்க விளங்கிக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப புருஷன் போயிட்டான், உங்களுக்கு வாழ்க்கை துணை இல்ல அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா? அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால அளவை வச்சிருக்கிறான். அந்த அளவின் பிரகாரம் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் பேசுகின்றான். இந்த மாதிரி மாதவிடாய் அற்று போனவர்களுடைய காலக்கெடு, அவர்கள் இத்தா இருக்கிற நேர காலம் 3 மாதவிடாய் காலங்கள். யாரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில அவளுக்கு இத்தா அவனுடைய கணவனை விட்டு பிரிகிறாளோ அவளுக்குரிய காலக்கெடு பிரசவிக்கும் வரை. ஒரு பெண்மணி சும்மா இருக்கிற நிலையில கணவனை இழந்தாலே அவளுடைய பாதிப்பு எப்படின்றது சொல்ல வேணாம். ஆனா அவன் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனை இழந்தா அவனுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவ குழந்தை இல்லாத நிலையில இருந்து கூட அவளுக்கு ஒரு எப்படியாவது சமாளிச்சிருவா. குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனை இழந்தா என்ன ஆகும்? அல்ல அதற்கும் பேசுகின்றான்.
நீங்க கர்ப்பிணியா இருக்கிற நிலையில உங்களுக்கு இத்தா என்பது பிரசவிக்கிற காலம் வரையும் என்று சொல்லிவிட்டு வமை யத்தகில்லாஹ யஜ்அலஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வழியை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கி தருவான். ஸாலிக அம்ருல்லாஹ் அன்ஸலஹு இலைக்கும், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள், இது அல்லாஹ் உங்களுக்காக இந்த வரம்புகளை இறக்கி இருக்கின்றான், இந்த கட்டளையில அல்லாஹ் போடுகின்றான். வமை யத்தகில்லாஹ் யுகஃபிரு அன்ஹு ஸய்யாத்திஹி வ யு'ஸிம் லஹு அஜ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பாத்தீங்களா? இந்த வாக்குறுதியை ஒருவர் நம்பி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹ்வை அஞ்சி நடப்பாரேயானால் நம்ம இப்படி தற்கொலை பண்ணுவானா? அவங்க இப்படி தங்களுடைய குழந்தைகளை கொலை பண்ணுவாங்களா? அப்ப அல்லாஹ் இப்படியும் பேசிவிட்டு அதை தொடர்ந்து பேசுகிறான். அவர்களுக்கு இந்த மாதிரி நீங்க தலாக்கு சொல்லிட்டீங்கன்னா, குழந்தையோட இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக அவங்க பால் ஊட்டணும், அதற்காக நீங்க அவங்களுக்கு ஏதாவது செலவிடணும், அவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க செலவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் வாக்குறுதியை கொடுக்கிறான். அல்லாஹ் உங்களை யாரையும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். உங்களுடைய சிரமத்திற்கு பின்பாக உங்களுக்கு இலகுவான ஒரு வழியை ஏற்படுத்துவான். இதுவும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் இருக்கின்றது. இப்ப இதெல்லாம் ஒரு மூமின் படிச்சான்னா, இதெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளன் படிச்சான்னா அவன் இப்படி போய் தற்கொலை பண்ணுவானாங்க? பாக்குறோம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண்மணி இப்படி கொலை பண்றா, முஸ்லீமா இருக்கக்கூடிய இந்த வேலையை செய்யறானே என்று மனம் வெதும்புகின்றது. அவன் இந்த வசனத்தை எடுத்து அந்த பொம்பளை படிச்சிருந்தான்னா அவன் இப்படி கள்ள தொடர்பின் பக்கம் போறா, அவன் இப்படி குழந்தைகளை கொலை பண்றா. அப்ப இந்த மாதிரியான இறை நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் ஒருவர் வளர்த்துக் கொள்ளும் பொழுது இது போன்ற ஒரு பாரதூரமான விஷயங்களிலிருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்ளலாம். அப்போ இது இந்த தலாக்குன்ற அத்தியாயத்துலதான் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி காட்டுறான். எனக்கு நீங்க பயப்படுவீர்கள், உங்களுக்கு நான் அழகான போக்கிடத்தை ஏற்படுத்துறேன், உங்களுக்கு அரியா புறத்திலிருந்து உணவை வழங்குறேன், நீங்க என் மேல தவக்கல் வச்சிட்டீங்கன்னா நானே உங்களுக்கு போதுமானவனா ஆகிவிடுகின்றேன். நீங்கள் என்னை அஞ்சு நடப்பீர்களே ஆனால் உங்களுடைய வழியை நான் உங்களுக்கு இலவாக ஆக்கி தருவேன். எனக்கு நீங்கள் அஞ்சுவீர்களே ஆனால் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டும் போக்கி உங்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவேன். உங்களை நான் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு சிரமத்திற்கு பின்பு உங்களுக்கு நான் லேச ஏற்படுத்துறேன். இந்த ஒரு வாக்குறுதியை ஒருவர் நம்பி அல்லாஹ் மேல முழுமையா தவக்கல் வச்சா அவர் எவ்வளவு பெரிய துன்பம், இந்த துன்பம்லாம் ஒரு துன்பமா என்று சாதாரண முறையில் அவர் எடுத்துக்கொண்டு அவர் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திலே வெற்றி அடையலாம், மறுமையிலே வெற்றி அடையலாம். இந்த நம்பிக்கை, இந்த இறையச்சம் சரியான முறையில் இல்லாததுதான் இப்படிப்பட்ட பாரதூரமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆக நாம நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்தி நம்முடைய இறையச்சத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் மறுமையில மகத்தான வெற்றி பெறுவதற்கும் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்